ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரேயா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னாக்கா, சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ பாத். இது சேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆன பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே 4 நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டு, பழுத்த நாட்டு தக்காளி இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து வரணும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நல்லா குழைய வேணும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போதும் ஒரு கை நிறையா மல்லி இலையும் ஒரு கை நிறையா புதினா இலையும் வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கனாலே போதும். நம்ம டொமேட்டோ பாத்தோட ரிச்னஸ் இன்னும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண உடனே நல்லா கொஞ்சம் எண்ணெய் மிதந்து வர பாருங்க. இந்த டைமில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இவ்வளோ தான். வேறு எதுவுமே போடல நான். ஸோ இதுவே உங்களுக்கு சக்கதான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதங்கி வரும் பாருங்க. ஸோ இது நல்லா மிதந்து வந்த உடனே நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு 2 கிளாஸு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருக்கிறேன். இது போட்டோன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே இது நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்த உடனே ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு அது போட்டுட்டு கொதித்து வந்தோடனே அரிசி போட்டுக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸு போதும். ஸோ சாப்பாடு நல்லா வெந்து வரும்போதவே உங்களுக்கு அந்த வாசனையோட ஸ்மெல்லு நல்லா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.